ஓய்வு நாளின் உபதேசம். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதைக் கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அது மருகையைப் போல் சொஸ்தமாயிற்று. பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கும் பிரமாணங்களுக்கு யூத மார்க்கத்து தலைவர்கள் தவறான வியாக்கியானம் கூறுகிறார்கள். தங்களுடைய விருப்பத்தின் பிரகாரமாக வேத வசனங்களுக்கு அர்த்தம் கூறுகிறார்கள். 10 கற்பனைகளில் பல கற்பனைகளை யூத மார்க்கத்து தலைவர்கள் கவனிப்பதே இல்லை. ஆனால் ஓய்வு நாளை பற்றிய கற்பனைக்கு மாத்திரம் அதிக முக்கியத்துவம் தருகிறார்கள். ஓய்வு நாளில் நன்மை செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து தெளிவான வியாக்கியானம் கூறுகிறார். தமது கருத்தை உறுதி பண்ணுவதற்காக ஏற்கனவே நடைபெற்ற சம்பவங்களையும் தற்போது நடைபெறும் சம்பவங்களையும் எடுத்துக்காட்டுகளாக பயன்படுத்துகிறார். கொய்து தின்ன கதிர்கள். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதைக் கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் பயிர் வழியே போகிறார். அவருடைய சீஷர்களும் அவரோடு கூட போகிறார்கள். அவர்களுக்கு பசியாயிருந்தது. அவர்கள் பயிர் வழியாக போகும்போது தேவன் அவர்களுடைய பசியை போக்குவதற்கு அங்குள்ள தானிய கதிர்களை பராமரிப்பாக கொடுக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவைகள் உண்டாகும் போது தேவன் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக தமது பராமரிப்புகளை கொடுத்து அவர்களை ஆதரிக்கிறார். சீஷர்கள் பயிர் வழியே போனபடியினால் அவர்கள் கதிர்களை கொய்யத் தொடங்கினார்கள். தேவனுடைய பிரமாணமும் இதை ஏற்றுக்கொள்கிறது. பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம், நீ அந்த விளைச்சலில் அரிவாளை இடலாகாது. உபாகமம் 23:25. விளைச்சல் நலம் உடையவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் பசியாக இருக்கும் மற்றவர்கள் மீது கரிசனையோடும் இருக்க வேண்டும். சிறிய காரியங்களில் கூடுதல் கவனம் செலுத்தாமல் தங்களால் முடிந்த வரையிலும் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் பயிர் வழியாக போனபோது அவர்களுக்கு பசி உண்டாயிற்று. தங்கள் பசியை போக்குவதற்காக சில கதிர்களை கொய்து அவற்றை தின்னத் தொடங்கினார்கள். தங்களுடைய பசிக்கு இந்த ஆகாரமே போதும் என்று திருப்தியோடு இருந்தார்கள். சீஷர்கள் கதிர்களை கொய்து தின்பதை பரிசேயர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். சீஷர்களுக்கு கதிர்களை தின்பது விசேஷித்த போஜனம் அல்ல, மிகவும் சாதாரண போஜனம் என்றாலும் அவர்கள் அமைதியாக புசிப்பதை சீஷர்கள் விரும்பவில்லை. மற்றவருடைய வயலில் அவருடைய அனுமதி இல்லாமல் கதிர்களை ஏன் கொய்தீர்கள் என்னும் கேள்வியை பரிசேயர்கள் கேட்கவில்லை. ஓய்வு நாளில் சீஷர்கள் ஏன் இதை செய்தார்கள் என்பதுதான் பரிசேயருடைய பிரதானமான கேள்வி. ஓய்வு நாளில் கதிர்களை கொய்வதையும் அதை கசக்குவதையும் பரிசேயர்கள் அனுமதிப்பதில்லை.
இது ஓய்வு நாளில் செய்யத்தகாத காரியம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சீஷர்களுடைய இந்த செயல் கதிர்களை அறுவடை செய்வதற்கு சமம் என்பது பரிசேயருடைய கருத்து. பரிசேயர்களுக்கு சீஷர்களின் பசியை குறித்தும் அக்கறை இல்லை, தோட்டக்காரரை குறித்தும் அக்கறை இல்லை. பரிசேயர்களின் கேள்விக்கு சீஷர்களே ஏதாவது பதிலை கூற முடியும். தங்களுடைய செயலை அவர்களால் நியாயப்படுத்த முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்காக பரிந்து பேசுகிறார். அவர்களுடைய செயல்களை நியாயப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்திற்கு போய்க் கொண்டிருந்தார். தோட்டத்தின் வழியாக போவதற்கு அனுமதியுள்ள பாதைகள் அக்காலத்தில் இருந்தன. அத்துடன் அவர்களுக்கு பசி இருந்தால் தோட்டத்து பயிர்களை சாப்பிடும் அனுமதியும் அவர்களுக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவிடம் ஏதாவது தவறு கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் பரிசேயருடைய எண்ணம். ஆகையினால் அவர் போகும் இடங்களிலெல்லாம் அவரையும் அவருடைய சீஷர்களையும் கூர்ந்து கவனித்து வந்தார்கள். அவரை குற்றப்படுத்துவதற்கு ஏதாவது காரணம் கிடைக்குமா என்று அவருடைய பிரசங்கத்தையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். யூதருக்கு ஓய்வு நாள் பிரமாணம் மிகவும் கடுமையானது. இந்த பிரமாணத்தின் பிரகாரம் ஜனங்களுக்கு ஏராளமான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. ஓய்வு நாள் பிரமாணத்தில் 39 உப பிரிவுகள் உள்ளன. ஒருவன் ஓய்வு நாளுக்கு ஊழியக்காரன் ஆகிவிட்டால் அவனுடைய ஜீவியம் ஓய்வு நாளுக்கு அடிமையாகிவிடும். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை விட மனுஷருடைய தேவைகளை சந்திப்பது மிகவும் முக்கியமானது என்று வலியுறுத்தினார். பரிசேயர் இதை தேவ தூஷணம் என்று கூறினார்கள். தாவீதும் தேவ சமூகத்து அப்பங்களும். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. தாவீதின் காலத்தில் ஏற்கனவே நடைபெற்ற சம்பவத்தை இயேசு கிறிஸ்து இங்கு விவரிக்கிறார். பரிசேயர்களுக்கு இந்த சம்பவம் நன்றாக தெரிந்த சம்பவமாகும். தாவீது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா என்னும் கேள்வியை இயேசு கிறிஸ்து பரிசேயரிடம் கேட்கிறார். இந்த சம்பவம் 1 சாமுவேல் 21:6 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது பசியாய் இருந்தபோது தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்தார், தன்னோடு இருந்தவர்களுக்கும் புசிக்க கொடுத்தார். தாவீது தேவ சமூகத்து அப்பத்தை புசித்தது அவருக்கு கண்ணியமான செயல் அல்ல. ஆயினும் அவர் பசியாக இருந்ததினால் அந்த அப்பத்தை புசிக்க துணிந்தார். தேவன் ஐஸ்வர்யவான்களின் ஆசைகளை நிறைவேற்றாவிட்டாலும் தரித்திரரின் தேவைகளை நிறைவேற்றுகிறார். இக்கட்டான சூழ்நிலையில் தாவீது செய்த இந்த செயலை அதற்கு பின்பு அவர் செய்யவில்லை. மனுஷருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதே பிரமாணத்தின் அடிப்படை நோக்கம். ஓய்வு நாளில் தேவாலய ஊழியம். அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்தில் ஆசாரியர்களின் ஓய்வில்லாத ஊழியத்தை பற்றி இயேசு கிறிஸ்து நினைவுபடுத்துகிறார். பரிசேயரும் ஆசாரியரின் ஊழியத்தை வேத புத்தகத்தில் வாசித்திருப்பார்கள். தேவாலயத்தில் உள்ள ஆசாரியர்கள் ஓய்வு நாளிலும் ஓய்வு இல்லாமல் ஊழியம் செய்கிறார்கள். இது ஓய்வு நாளை அசுத்தப்படுத்தும் செயலாக கருதப்படவில்லை. ஏனெனில் தேவாலயத்து ஊழியம் தடைபடாமல் தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஆசாரியர் ஓய்வு நாளில் ஊழியம் செய்வதை யூத மார்க்கத்து தலைவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். ஓய்வு நாளில் தங்களுக்காக வேலை செய்யாமல் தேவனுக்காக ஊழியம் செய்வது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளாக இருந்தாலும் தேவாலயத்திற்கு சென்று தேவனை ஆராதிக்கலாம், தேவனிடத்தில் ஜெபிக்கலாம், சபை கூடி வரலாம், தேவாலயத்திற்கு பிரயாணம் பண்ணலாம். இதுபோன்ற காரியங்கள் எதுவும் ஓய்வு நாள் ஆராதனையை மீறிய செயலாக கருதப்படாது. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவாலயத்தில் ஆசாரியர் ஓய்வு நாளில் செய்யும் ஊழியம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தமது விவாதத்திற்கு இந்த சம்பவத்தை பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலும் பெரியவர். தேவாலயத்தில் ஊழியம் செய்வது அங்கீகரிக்கப்படுமானால் தேவாலயத்தை விட பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியமும் அங்கீகரிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் ஊழியம் ஓய்வு நாளிலும் நடைபெறலாம். இது ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறுவது ஆகாது. ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஊழியம் செய்தார்கள்.
இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பயிர் வழியில் இருக்கிறார். அவர் இந்த ஸ்தலத்தில் இருப்பதினால் இந்த ஸ்தலமானது தேவாலயத்தை விட பெரியதாகும். ஏனெனில் தேவாலயத்திலும் பெரியவர் இங்கு இருக்கிறார். பலி அல்ல, இரக்கமே. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். கர்த்தர் பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து இங்கு ஓசியா 6:6 வசனத்தை மேற்கோளாக கூறியிருக்கிறார். இதற்கு முன்பும் இந்த வசனம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆத்மாவுக்கு இரக்கம் காண்பிப்பது போல சரீரத்திற்கும் இரக்கம் காண்பிக்க வேண்டும். ஓய்வு நாளில் கட்டளையிடப்பட்டிருக்கும் ஓய்வு நாள் மனுஷருடைய சரீரத்திற்கு நன்மை உண்டாக வேண்டும். இந்த அடிப்படை காரணத்திற்காகவே ஓய்வு நாள் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை கூறும்போது இதன் கருத்து இன்னது என்று அறிந்தீர்களானால் என்று பரிசேயரிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். அவர்கள் இதன் கருத்தை அறிந்திருந்தால் மற்றவர்களுடைய சரீரத்தின் மீது இரக்கமாக இருப்பார்கள். பசியை போக்குவதற்காக சில கதிர்களை கொய்து தின்ன செயலை குற்றப்படுத்த மாட்டார்கள். வேத வாக்கியத்தை வாசித்தால் மாத்திரம் போதாது, அதன் கருத்து இன்னது என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். வாசிக்கிறவன் புரிந்து கொள்ள வேண்டும். வேத பாரகரும் பரிசேயரும் வேத வாக்கியங்களில் தேர்ச்சி பெற்று மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள். இவர்களுக்கு வேத வாக்கியத்தின் கருத்து இன்னது என்று கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர், மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். நியாய பிரமாணமெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மனுஷருக்கு ஆண்டவராக இருப்பது போல அவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். பிரமாணத்தை மாற்றவோ அதை நடைமுறையில் செயல்படுத்தவோ அல்லது அகற்றவோ இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை கர்த்தருடைய நாளாக மாற்றி இருக்கிறார். அதை நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளாக அங்கீகரித்து அவரை ஆராதிக்கிறோம். ஜபாலயத்தில் இயேசு, அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு ஜப ஆலயத்திற்கு போகும்போது வழியில் பயிர் வழியே கடந்து போனார். அங்குதான் பரிசேயர்கள் அவருக்கு பிரச்சனையை கொடுக்கிறார்கள். அவர்களோடு இயேசு அதிக நேரம் விவாதம் பண்ணி கொண்டிருக்கவில்லை. தாம் சொல்ல வேண்டியதை சுருக்கமாக சொல்லிவிட்டு இயேசு அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜபாலயத்தில் பிரவேசித்தார். இது பரிசேயருடைய ஜப ஆலயமாகும். இந்த ஜப ஆலயத்திற்கு போகும்போதுதான் பரிசேயர்கள் இவரோடு வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். நாமும் ஆலயத்திற்கு போகும்போதுதான் தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரும். ஊழியத்தில் பங்கு பெறப் போகும்போதுதான் நமது கவனத்தை திருப்ப பல சம்பவங்கள் நடைபெறும். இவற்றுக்கு நாம் முக்கியத்துவம் தராமல் தேவனை மாத்திரமே மனதில் நினைத்திருந்து முன்னேறி செல்ல வேண்டும். நாம் ஆராதனையில் பங்கு பெறுவதை தேவையில்லாத விவாதங்களும் வீணான காரியங்களும் தடை பண்ணிவிடக் கூடாது. சாத்தான் இந்த சதியை செய்வதில் சுறுசுறுப்பாக இருக்கிறான். சகோதரருக்குள் கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணி ஆராதனையில் பங்கு பெறுவதை தடுக்க முயற்சி பண்ணுகிறான். ஆராதனை ஸ்தலத்தில் நாம் தேவனோடு ஐக்கியமாக இருப்பதை சாத்தான் விரும்புவதில்லை. ஓய்வு நாளில் மனுஷருக்கு நன்மை செய்வது நியாயமானதுதான் என்பதை இயேசு கிறிஸ்து உறுதி பண்ணுகிறார். பரிசேயருடைய ஜப ஆலயத்திலே ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுடைய கை சூம்பி இருக்கிறது. இதுவரையிலும் இவனுக்கு யாருமே உதவி புரியவில்லை. உதவி தேவைப்படும் மனுஷரை நாம் காணும்போது நம்மால் முடிந்த உதவிகளை அவருக்கு செய்ய வேண்டும். முதியோர்களையும் பலவீனரையும் ஆதரவற்றவர்களையும் நாம் தாங்க வேண்டும். பரிசேயர்களுக்கு உதவி புரியும் மனப்பக்குவம் இல்லை. தங்களுடைய ஜப ஆலயத்தில் இருக்கும் சூம்பின கையை உடைய மனுஷனை அவர்கள் இதுவரையிலும் கவனித்து பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்து ஜப ஆலயத்திற்கு வரும்போதுதான் பரிசேயர்கள் இந்த மனுஷனை பார்க்கிறார்கள். வியாதியஸ்தன் குணமடைய வேண்டும் என்னும் விருப்பம் பரிசேயரிடம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்ட வேண்டும் என்பதே அவர்களுடைய பிரதான நோக்கம். ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். சூம்பின கையை உடைய மனுஷன் தன்னை குணப்படுத்துமாறு இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை கரிசனையோடு பார்ப்பதை
பரிசேயர்கள் பார்த்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வியாதியஸ்தர் மீது இயேசு கிறிஸ்து மனதுருகி அவர்களை சொஸ்தமாக்குவார் என்பது பரிசேயருக்கு தெரிந்திருக்கிறது. இயேசு அந்த மனுஷனை சொஸ்தமாக்கப் போகிறார் என்று பரிசேயர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று பரிசேயர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள். வியாதியை குணப்படுத்துவது தேவனுக்கு நியாயமா என்றோ, தமது வார்த்தையை அனுப்பி சொஸ்தமாக்குவது தேவனுக்கு நியாயமா என்றோ யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ஏனெனில் வியாதியஸ்தரை குணமாக்குவது தேவனுடைய சித்தம். சொஸ்தமாக்குகிறது நியாயம்தான் என்பது பரிசேயருக்கும் தெரியும். சொஸ்தமாக்கினால்தான் சூம்பின கையை உடைய மனுஷனுக்கு சரீர ஆரோக்கியம் உண்டாகும் என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் தங்களுடைய கேள்வியில் ஓய்வு நாளில் என்னும் ஒரு வார்த்தையை சேர்த்து கொண்டு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்கிறார்கள். இயேசுவை எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும் என்பதுதான் பரிசேயர்களின் நோக்கம். ஓய்வு நாளில் நன்மை செய்வது. அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பரிசேயரின் கேள்விக்கு இயேசு கிறிஸ்து நேரடியான பதிலை உடனடியாக கூறவில்லை. அவர்களுடைய எண்ணத்தையும் பழக்க வழக்கத்தையும் செயல்பாடுகளையும் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒரு ஆடு ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அந்த ஆட்டுக்காரன் அதை பிடித்து தூக்கி விடுவானா தூக்கிவிட மாட்டானா என்னும் கேள்வியை இயேசு அவர்களிடம் கேட்கிறார். இது சாதாரண கேள்விதான். ஆனால் பரிசேயர்களுக்கு இது ஒரு முக்கியமான கேள்வி. இரக்கமுள்ளவன் தன் மிருக ஜீவன்களை பாதுகாப்பான். ஓய்வு நாளாக இருந்தாலும் குழியில் விழுந்த ஆட்டை தூக்கி விடுவான். குழியில் விழுந்த தன்னுடைய ஆடு ஓய்வு நாளில் மரித்து போகட்டும் என்று விட்டுவிட மாட்டான். இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நாம் எல்லோரும் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். கிறிஸ்து தமது ஆடுகளை பாதுகாத்து பராமரிக்கிறார். அவர் கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் அவர் பாதுகாத்து பராமரிக்கிறவர். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. தேவன் இதை மாடுகளுக்காக சொல்லவில்லை. உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதை பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்க வேண்டும். ஆகையினால் இது நமக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆட்டை பற்றி கூறினாலும் அவர் நம்மீதுதான் கரிசனையோடு இருக்கிறார். இந்த சம்பவம் நமக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் மாட்டை பார்க்கிலும் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். தம்முடைய சாயலாக தேவன் மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறார். தேவனுடைய பார்வையில் நாம் விசேஷித்தவர்கள். மிருக ஜீவன்களை விட மனுஷர்கள் விசேஷமானவர்கள். ஆனால் பரிசேயரோ இதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு மனுஷரை விட ஓய்வு நாள் பிரமாணமே விசேஷமாக தெரிகிறது. தங்கள் வேத ஞானத்தின் மீதும் கல்வியின் மீதும் தங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மீதும் குடும்பத்தில் உள்ள மிருக ஜீவன்கள் மீதும் வேத பாரகர்கள் கரிசனையோடு இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஏழை ஜனங்களை பற்றியோ அவர்களுடைய குடும்பத்தாரை பற்றியோ எந்தவிதமான கரிசனையும் இல்லாதிருக்கிறார்கள். ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று பரிசேயர்கள் கேள்வி கேட்டார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று பதில் கூறுகிறார். ஓய்வு நாட்களில் மனுஷருக்கு நன்மை செய்வதற்கு பல வாய்ப்புகள் உள்ளன. தேவனையும் ஆராதிக்க வேண்டும், மனுஷருக்கும் நன்மை செய்ய வேண்டும். நாம் எதை செய்தாலும் அன்போடும் கரிசனையோடும் செய்ய வேண்டும். நாம் செய்யும் நன்மைகளை தேவன் அங்கீகரிக்கிறார். சூம்பின கையை உடைய மனுஷன். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அது மறுகையை போல சொஸ்தமாயிற்று. இயேசு கிறிஸ்து சூம்பின கையை உடைய மனுஷனை சொஸ்தப்படுத்துகிறார். பரிசேயர்கள் மூலமாக வரும் பிரச்சனைகளை அவர் அறிந்திருந்தும் அவனை சொஸ்தமாக்குகிறார். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கும் கடமைகளை நிறைவேற்றாமல் விட்டுவிடக்கூடாது. நன்மை செய்வதற்கு கர்த்தர் வாய்ப்புகளை கொடுக்கும்போது அதை பயன்படுத்தாமல் புறக்கணித்து விடக்கூடாது. பிரச்சனைகள் வருமே என்னும் பயத்தில் ஊழியம் செய்வதை நிறுத்திவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்று கூறுகிறார். இதுவரையிலும் அவனால் தன்னுடைய கையை நீட்ட முடியாவிட்டாலும் அந்த கையை நீட்டுமாறு கூறுகிறார். அவனும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு தன் கையை நீட்டுகிறான். அது மறுகையை போல சொஸ்தமாயிற்று. இயேசு கிறிஸ்து நம்மிடமும் இதே செய்தியையே கூறுகிறார்.
நமது சொந்த பலத்தினால் சில காரியங்களை நம்மால் செய்ய முடியாமல் போனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நமது கைகளை நீட்ட வேண்டும். தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது நமது கரங்களை உயர்த்த வேண்டும். விசுவாசத்தோடு வியாதியஸ்தர்கள் மீது நமது கரங்களை வைக்க வேண்டும். பரிசுத்தமான ஊழியங்களுக்கு நமது கரங்களை திடப்படுத்த வேண்டும். சூம்பின கையை உடைய மனுஷனால் அவனுடைய கையை நீட்ட முடியாது. அவனது சொந்த முயற்சியினால் அவனால் இந்த காரியத்தை செய்ய வாய்ப்பில்லை. இதை தெரிந்தும் இயேசு கிறிஸ்து அவனுடைய கையை நீட்டுமாறு கூறுகிறார். அவனால் என்ன செய்ய முடியும் என்று பார்க்காமல் தம்மால் என்ன செய்ய முடியும் என்பதையே இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். நமது சுய முயற்சியினால் நிறைவேற்ற முடியாத கடமைகளை நிறைவேற்றுமாறு கர்த்தர் நமக்கு கூறுகிறார். நமது இயலாமையை நாம் பார்க்காமல் தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசத்தோடு அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். விசுவாசத்தோடு கிரியை நடப்பிக்க வேண்டும். உன் கையை நீட்டு என்று இயேசு கிறிஸ்து கூறியது கிருபையுள்ள வார்த்தையாகும். அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவே இயேசு இந்த வாக்கியத்தை கூறுகிறார். அவனை உபத்திரவப்படுத்த வேண்டும் என்பது இயேசுவின் நோக்கமல்ல. நம்மால் செய்ய முடியாதவற்றை செய்யுமாறு தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கும்போது தேவன் நம்மை துன்பப்படுத்துகிறார் என்று நினைக்கக்கூடாது. நமது பலவீனத்தில் இயேசு கிறிஸ்துவின் பலம் பூரணமாக வெளிப்படும். தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் போது கிருபையின் வாக்குத்தத்தமும் அந்த வார்த்தையோடு சேர்ந்து வரும்.